Okay, everyone is here and chair chair alla pakkathula. I request first to begin with Cartoon Mozhi Padthi Director Radha Mohan sir. எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு படத்தோட உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த காற்றின் மொழி இந்த படத்தை பற்றி நான் வந்து இப்போ அதிகமாக சொல்ல முடியாது, கதையை பற்றி அதெல்லாம். பட் ஒரு விஷயம் சொல்ல முடியும், இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோட நண்பர்களோட எல்லாரோடையும் சேர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு அங்கங்கே நிகழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் ரொம்ப திறமையான நடிகர்கள் எனக்கு அமைஞ்சாங்க. அதனால் அந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 38 நாள் எனக்கு எடுக்க முடிஞ்சுது. ஜோதிகா, லக்ஷ்மி மஞ்சு, பாஸ்கர் சார், மனோபாலா சார், இப்படி பல பேர், குமரவேல், விதார்த் எல்லாருமே வந்து ரொம்ப, அதாவது ஒரு முதல் படம் மாதிரி அவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் ஆகி வந்து செட்டில் வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் என்னோடய வேலையை ரொம்ப ரொம்ப சுலபமாக்குறாங்க எல்லோரும். அப்புறமா இந்த படத்தில் வந்து காஷிஃப் இசையமைப்பாளர் அறிமுகமாகிறார். நம்ம ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேமிலியில் வந்தவர். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ரெஷர் அவருக்கு இருக்குது. பட் அது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. மற்றபடி வந்து இந்த படத்தில் என்னோட பணிபுரிந்த, தொடர்ந்து என் படங்கள்லாம் பணிபுரிஞ்சிருக்கிற பார்த்திபன், கதிர், மகேஷ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த சமயத்தில். ஸோ ஒரு படம் வந்து மக்களை ரீச் ஆகிறது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அந்த வகையில் வந்து நீங்கள் எல்லா படம் மாதிரி இந்த படத்துக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். So first thank you all for coming இன்னைக்கு. நிறைய தேங்க்ஸ் தான் சொல்லணும். இந்த ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இப்போது வந்திருக்கேன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. நீங்கள் எல்லோரும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக தான் ஆரம்பித்தேன். சாங்ஸ் ரிலீஸ் பண்ணேன். அதை பார்த்து தான் என்னை கூப்பிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. தனஞ்சன் சார் ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு அஸ்வின் என் ஃப்ரெண்ட் அவர் மூலயமா கூப்பிட்டு இந்த படம் எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் டெமோஸ் கொடுத்து ஒரு 2 months நோ டாக். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. எனக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஜோதிகா மேம், காற்றின் மொழி இதெல்லாம் சொல்லிட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இது. ஸோ என்ன சொல்லணும்னு தெரில. தேங்க்யூ தன்ஜய் சார், ராதாமோகன் சார், ஜோதிகா மேம் ஃபார் letting me be part of this project. And then பாட்டு எல்லாம் வந்துருக்கு. டர்ட்டி பொண்டாட்டிக்கு நல்ல ரெசப்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ அது நம்ம போகிற இப்போ தான் லிரிக் வீடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ தான் முடிஞ்சது ஒரு 2-3 days முன்னாடி. நல்லபடியாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து ராதாமோகன் சார்கிட்ட பேசினது வந்து மொழி படம் பார்த்துட்டு தான் பேசினேன். ஒரு ரசிகனாக பேசினேன். அதுக்கப்புறம் பேசும்போதே ஒரு கொஞ்ச நாளே நண்பர்களாக மாறினோம். பெரிய ஆச்சரியம், மறுபடியும் அந்த காம்பினேஷன் ஜோ மேமும் அவரும் பண்ணும்போது அதில் நான் டைலாக் எழுதுவாங்கிறதெல்லாம் நினச்சே பார்க்கல. அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நன்றி சார் அதுக்கு. அண்ட் தனஞ்சயன் சார் படத்தில் பார்த்துட்டு சொல்கிறத விட அவர் எழுதி முடிச்சனவே படிச்சுட்டு சொன்னார் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பல இடங்களில் டைலாக் கேட்டிருக்கிறோம், ஒரு கலைஞருக்கு பாராட்டு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அஜய்ஜோ ஒரு பழைய டைலாக்கே இருக்குது அப்படின்னு நினச்சது உண்டு. ஆனால் நிஜமாக நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சார். அண்ட் படம் முழுக்க இது ஜோ மேமோட ஆட்சின்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒரு நடிப்பு ராட்சசியாக. அந்த விஜய் கேரக்டரை வந்து யாருமே படம் பார்க்குறவங்க மறக்க முடியாது. அவ்வளோ வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது அங்கே வித்யாபாலன் பண்ணியிருந்ததை விட இது நிச்சயமாக வேறு லெவலில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். Mori in the padam was a fun film. It was illa in the padam I have to say is one of the most peaceful movies na pannadile. Ena
அவ்வளோ நல்ல பிளானிங், த ப்ரொடக்ஷன், த டீம், ஐ மீன் எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் த பிக்கெஸ்ட் advantage about this film. I'd like to thank Johnny for trusting me time and again from 36 வயதினிலே. ஒரு படமும் it's such a big responsibility and ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் ஒரு ப்ராஜெக்டில் எப்போவுமே இறங்குவேன். அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் கலர்ஃபுல் ஃபில்ம் நான் இது வரைக்கும் ஐ திங்க் என் கெரியரில் பண்ணதுலேயே. ஒரு ஃப்ரேமும் இட்ஸ் வெரி கலர்ஃபுல் பிகாஸ் விஜயலக்ஷ்மிஸ் கேரக்டர் அந்த படத்தில் அவ்வளோ லைவ்லி அண்ட் இட் ஹேஸ் டு be communicated audience. So I think we've tried to make it very colorful. Lakshmi Akka, it's been a long journey from childhood and connect pani. It was excellent working with someone who's like a style icon in the south. Edu kuduthalum pottupanga. She's got the attitude. Radha sir, the director who has never screamed on the sets or I have never heard any loud noise. So it's a wonderful experience to have been part of this film. Thank you very much. Thanks. She is the most amazing person in the set. அவங்க இருந்தா கலகலன்னு இருக்கும் செட்டு. சீரியஸா இப்போ நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துருப்பீங்க. ஷீ இஸ் த ஒன் ஸ்டார்ட் ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல செட்டு. ராதாமோகன் சார் என்னோட 2வது படம் சாரோட. சார் ஃபோன் பண்ணோடனே நான் வந்து நினச்சேன் சும்மா படம் பார்க்க கூப்பிடுறாரு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா திடீர்னு ஒரு ஷாக்கு. என்னால் நம்பவே முடியல. ஒரு நிமிஷம் ஷிவர் ஆகிட்டேன். நிஜமாவே நான் ஜோ மேம் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ வாஸ் அசிஸ்டிங் ஃபார் லாங் பேக் மோர் தேன் 10 years சென்னை ரிட்டர்ன் ஒரு பாட்டுக்கு. அந்த பாட்டுக்கு அப்புறம் மேமை பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் வேறு ஒரு மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருந்தேன். மேமுக்கு பண்ணுறது ஒரு பொக்கிஷம். சீரியஸாக எந்த கோரியோகிராஃபருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சா என்னெல்லாம் பண்ணலாம். மேம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்னா அதை வந்து 4 மடங்காக பண்ணுவாங்க. 4 சொன்னால் 8 பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கிடைச்சாங்க. அண்ட் வித் தட் சார் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், மாஸ்டர் என்கிட்ட டான்ஸ் வராது, என்னை ஆட வச்சு அடிக்கிறேன். சார் உங்களுக்கு ஸ்டெப்பே கிடையாது சார், ஒரு ஸ்டெப் கூட உங்களுக்கு கிடையாது. ஆனால் சொல்லி அவர் 3 நாள் ரிஹர்சல் பண்ணி அவரை பிரிஞ்சு எடுத்து டர்ட்டி சாங்கில் ஹை ஸ்பீடில் ஆட வச்சோம். ஃபஸ்ட்டு நார்மலாக ரிஹர்சல் கொடுத்தோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு போனது வரைக்கும் டபுள் ஸ்பீட் மியூசிக் போட்டு 48 frames ஆட வச்சோம். என்னங்க நீங்கள் ரிஹர்சலில் நார்மலாக தான் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ டபுள் ஸ்பீட் ஆட சொன்னால் என்ன அர்த்தம்? சார் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சார் வரும் அப்படின்னு. அப்புறம் ட்ரை பண்ணி he has given his best. சீரியஸாக. அப்புறம் மகேஷ் சார் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். சார் கிட்ட ஷார்ட் சொன்னேன், நீங்கள் அப்படி சார் இது ரெடி சார் அப்படி சார் இல்லை சார் இல்லை சார் அது சார் அப்படின்னா அப்போ தான் சார் இல்லை சார் ஷார்ட் இதுதான் சார் ஓகே அப்போ தான் சவுண்டே வரும் சார் கிட்ட. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். மகேஷ் சார் மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணும்போது வில் பி வெரி கம்ஃபர்டபுள். ஒரு கேமராமேன் இந்த மாதிரி ஒரு கேமராமேனோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் கதிர் சார், நான் செட்டை பார்த்தோன்னே அது செட்டுன்னே நினைக்கல. நிஜமாவே அது உள்ளே போனோடனே எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிஜமாவே ஒரு எஃப்எம் ஸ்டுடியோ வந்த ஃபீல் தான் இருந்தது. அப்புறம் தான் சொன்னாங்க இது செட்டு அப்படின்னு. நான் போய் ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஆக்சுவலி சார். அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது, நான் போய் ஃபோட்டோ எடுத்துருந்தேன் செல்ஃபி எஃப்எம்எல்ஓவில். ஸோ தனுஜாங்க சார் கடைசியாக வந்தது இல்லை. சார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அவருக்கு என்ன தெரியாது. அப்புறம் ஃபஸ்ட்டு சாங் பண்ணோடனே ஹி பிலீவ் மீ அ லாட். இன்னொரு சாங்கு நீங்கள் தான் பண்ணுறீங்க, இன்னொரு சாங் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு 3 சாங்கு கொடுத்தாங்க. அண்ட் முழு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஒரு கேமராவில் 2 கேமராவில் ஒரு நாள் ஷூட் பண்ணாலும் 2 கேமராவும் நாங்கள் எல்லா சாங்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சச் அ வண்டர்ஃபுல் டீம். ராதாமோகன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. என்ன பேசணும்னு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் தேங்க் பண்ணோம். ஜோதிகா மேம், ஜிதா அங்கிள், எவ்ரிபடி ஐ ஹேவ் டு தேங்க் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட் இன் மூவி. ராதா ப்ளீஸ் தேங்க் யூ. யா, இந்த படத்தில் நடிக்கிறது இட்ஸ் பீன் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. I enjoyed a lot acting in this film. எனக்கு really என்ன பேசணும்னு தெரியல. ஸோ
Yeah, thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி அவன் தான் என்னை விட ரொம்ப பயங்கரமாக பேசுவான். இவங்க எல்லாம் பயந்து ஓடுவாங்க லொக்கேஷனில் நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் பீன் an exciting experience பிகாஸ் இப்போ அவன் பேசுறதுக்கு இங்கே மைக்கில் வரும்போது கூட என்னோட ஹார்ட் தான் அப்படி பயங்கரமாக இடிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பியூட்டிஃபுல் டீம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைரக்டர், ஒரு கம்ஃபர்டபுள் டீம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கூட தேஜஸ் என்னோட பையன் ஒர்க் பண்ணா அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ப்ரைடாக நான் அது ஃபீல் பண்ணுறேன். ஜோதிகா மேம் கூடயும் விதத் சார் கூடயும் நடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றது ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் an entirely ஒரு பாசிட்டிவ் டீம். ஸோ ஐ ஆல்சோ வாஸ் பார்ட் ஆஃப் தட் மூவி அப்படின்றது இன்னும் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம். டெஃபினெட்லி உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் இந்த மூவிக்கு வேணும். அவனுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், உங்களோட ப்ரேயர்ஸ் வேணும். அண்ட் இது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, நானும் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் பையன். ஸோ நிறைய க்யூட் மொமெண்ட்ஸ் இருக்கும். அது அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு படித்து கொடுக்கும்போது நாங்கள் அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணியிருக்கோம். இதானடா வீட்டில் நீ பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இந்த பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த மூவியோட நம்ம ட்ராவல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஒப்வியஸ்லி ஜோதிகா மேமோட கேரக்டர், ஒரு கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எவ்ரி உமன் will be going through all these moments in life. So I think ஒவ்வொரு லேடியும் ஒவ்வொரு ஹோம் மேக்கராக இருந்தாலும், ஒரு ஒய்ஃப், ஒரு அம்மா, அந்த மாதிரி பல ரோல்ஸ் பண்ணுற ஒரு லேடி வந்து டெஃபினெட்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த விஜின்ற கேரக்டர். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் அட் திஸ் மொமெண்ட். தேங்க்யூ எவ்ரிபடி. அனைவருக்கும் வணக்கம். இதில் எப்படி சொல்கிறதுன்னா, இது இந்த கதையே வெறும் ஜோதிகா 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 ஜோதிகான்னு சொல்லிகிட்டே போகலாம். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள்லாம் ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி குட்டிக்கிட்ட சீனில் இருப்போம். அப்படி இப்படி வந்து ஃபில்லப் த பேங்க்கு தான் நாங்கள். அதுவும் நானும் எம்எஸ் பாஸ்கரும் செட்டு தோசை மாதிரி எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியாக நிறைய படம் நடிச்சிட்ருக்கோம். அதனால் இதுவும் அந்த என்னென்னா, அது ரெண்டு பேருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஒரிஜினல் படத்தில் என் கேரக்டர் கிடையாது. இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறதுக்காக ராதா சார் வந்து இந்த ரோலை க்ரியேட் பண்ணார். அதுக்காக இந்நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. இது அந்த அம்மா அந்த பேர் சொன்ன மாதிரி ஜோதிகா கூட நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ரியாக்ஷன்லேயே போட்டு கொண்டுறாங்க. இல்லை 1000 கதை பேசுது, ஒன்று எழுதுன்னா 10 பேசுது. அதான் அவங்க சொன்ன மாதிரி அது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் வந்து ஜோதிகா மேடம் தான். அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்களான்னு சொன்னதில்லை. நான் சூர்யாட்ட ரொம்ப ஏன்பா இப்படி பண்ணேன் அப்படின்லாம் கேட்டு பார்த்தேன். அவன் கொஞ்சம் 3 வருஷம் விடுங்கண்ணே அப்புறம் பார்ப்போன்னா, நல்ல வேலை 3 வருஷம் சீக்கிரம் முடிஞ்சு திருப்பவும் நடிக்க வந்திருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். லக்ஷ்மி பற்றி சொன்னோன்னா, ஆந்திரா ஏன் பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க தான். 2ஆ பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களே சந்திரபாபு நாயுடையும் சந்திரசேகர் ராவும் புரியாமல் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு போனான்னா லக்ஷ்மினால தான். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அவ்வளோ ஒண்டர்ஃபுல் லேடி. ஒரு நாட்டையும் வீட்டையும் பிரிக்கிற அவங்களுடைய என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க எங்கள் எப்போ இங்கே வந்தாலும் 2-3 தடவை ஒன்று பார்க்கணுன்னே செட்டுக்கு வந்தேன். நீங்கள் இல்லை. ஆமாம், நேராக வந்தேன். அவங்க என்னுடைய நான் டைரக்ட் பண்ண படம்லாம் அவங்க அப்பா தெலுங்கில் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க வீட்டில் நல்ல மரியாதை இருக்கும். அது ஒன்று. அப்புறம் கதிரை பற்றி சொல்லணும்னா, ரியாலிட்டியாக போடுறான் அப்படின்னா, ரியாலிட்டியாக போடுறதுக்கு தானே ஆர்ட் டைரக்டரு அவன் போடுவான், எனக்கு தெரியும். அதனால் அவருடைய பாராட்டுகள் அவருக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் காஷிப், ஆல் தி பெஸ்ட் டு யூ. அப்புறம் வேறு யார், அதோ அந்த குட்டி பையன், உனக்கு வாழ்த்துக்கள் தம்பி. ஷியாம் பிள்ளையாங்கள, ஷியாம் அப்படியா சொல்லவே இல்லை. ஷியாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் சிந்துவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் ரொம்ப சந்தோஷம் நான் பையன் நடக்குது. அப்புறம் முக்கியமாக அப்புறம் கேமராமேன். அது ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் வால்யூமோடு பேசினாங்க. இந்த டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ வால்யூமில் இருக்கார். தனியாக டப்பிங் தேட்டர் போட்டு டப் பண்ணால் தான் அவர் என்ன பேசினாரு கண்டுபிடிக்க முடியும்.
அந்த மாதிரி வால்யூமில் பேசுகிற மகேஷ் சார். முக்கியமாக தனஞ்சயன் வந்து எப்படின்னா நம்ம ட்விட்டர் இருக்குல்ல, ட்விட்டர்லேயே படத்தை எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியான ஆள். ஏன்னா ஏரியா மொத்தமும் அதுலேயே விற்றுட்டு அதுலேயே என்ன லாபம்னு வச்சு அதையே பாட்டருக்கு அனுப்பி அதுக்குள்ளேயே கதையை முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிடுவார். அப்படி ஒரு கேரக்டர். அதனால அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த படத்தில் என்னென்னா பங்கு பெறணுங்கிறது வேற ஒரு மொழியின் அடுத்த இது காற்றின் மொழிங்கிற இலக்கிய நயமுள்ள அந்த டைட்டிலுக்கே வெளியே மக்கள், அதாவது குடும்பமாக வந்து அலமோதும். அண்டு அவங்களோட ஜோதிகா மேடத்தோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்தாலே இது போதும். நல்ல தேதி நேற்றுக்கு உட்காந்து நல்ல தேதியை வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக அந்த தேதியில் மிகப்பெரிய வெற்றியை பெறணும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எனக்கு எதையும் மறைச்சு பேசுறதுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுவேன். இந்த மேடையில் நான் பல பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஐயாவுக்கு என் வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் படங்கள் எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். 1-2 மிஸ் ஆகிருந்ததுனாக்க அதுக்கு நான் தான் காரணம். எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு கிடைக்காம அப்படி தான் மிஸ் ஆகிருக்கு. இல்லைன்னா எல்லா படங்கள்லேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல நல்ல கேரக்டர்களாக கொடுத்து என்னை மகிழ்ச்சி கடலில் ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடன் பிறந்த சகோதரருக்கு மேல் அவர். அடுத்தது டிஜி சார் உரிமையாக கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு அருமையான ரோல் பண்ணுங்கண்ணா, ரைட், ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி அதே மாதிரி மனோபால் அண்ணா, நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஷூட்டிங்கில் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபோன்லேயாவது நாங்கள் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். செட் தோசைன்னு சொன்னார். அவர் வேணால் தோசை மாதிரி இருக்கலாம், நான் வந்து பூரி மாதிரி நல்லா உப்பி போயிருக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக தம்பி விதார்த்து கூட இது முதல்ல நான் சேர்ந்து நடிக்கிறேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். மகேஷ் முத்துசாமி சார் நம்ம எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஒரு கரெக்ஷன் சொல்கிறது, ஒரு பொசிஷன் சொல்கிறதுனா கூட ரொம்ப காதில் விழாத அளவுக்கு சொல்லி, நம்மளால் லிப் மூமெண்ட் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால அவர் லிப் மூமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நிற்க சொல்கிறார் போடுறது, ரைட், ஓகே, லிப் ரீட் பண்ணி அந்த மாதிரி. அடுத்தது என்னுடைய சொந்த தங்கைக்கு மேலான ஜோதிகா அவர்கள். மொழி படத்திற்கு பிறகு இந்த படத்தில் அவங்களோட இணைந்து நடிக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். அவங்க கூட நடிக்கும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். ஒரு சொந்த தங்கையோட வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நான் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க என்னை பற்றி உயர்த்தி சொல்லி ரோஷன் ஆண்ட்ரூஸ் கிட்ட சொல்லி எனக்கு காயங்குளம் கொச்சுண்டையில் ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லோருமே ஒரு நல்லவர்களாக இருக்கக்கூடிய, உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருக்கக்கூடிய, அன்பும் பாசமும் மிகுந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு டீமில் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இவ்வளவு நாட்களாக என்னை ஆதரித்துக் கொண்டிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இன்னொரு ரிக்வெஸ்ட்டு. என்னுடைய மகன் ஆதித்யா பாஸ்கர் 96 படத்தில் தம்பி விஜய் சேதுபதி அவர்களுடைய சின்ன வயசாக நடிச்சிருக்கிறார். எனக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை அவருக்கும் தர வேண்டும் அப்படின்னு இந்த மேடை மூலமாக உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைத்து, மறுபடியும் இந்த காற்றின் மொழி படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த படக்குழுவினருக்கும், முக்கியமாக எங்கள் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஜே சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பணியாற்றிய பெரும்பாலான கலைஞர்கள் கூட நான் அதுக்கு முந்தைய படங்களும் பணியாற்றிருக்கேன். பெரும்பாலும் அவர் ராதா படத்தை எல்லாத்தையும் இருந்திருக்கேன். கதிர், பார்த்திபன், மகேஷ், எல்லோரும் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த லெவலில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் நான் போனேன். எனக்கு முக்கியமான 2 பேர் என்னுடைய எல்லா காட்சிகளும் அவங்க கூட தான் இருந்தது. ஜோதிகாவும் லக்ஷ்மி மாச்சும் தான். ஸோ அவங்க 2 பேரும் எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, நம்ம ரிஹர்சல் பண்ண மாதிரி நடக்குமா, எனக்கு ஒத்திகைகள் இருக்கணும், ஒத்திகைகள்லாம் நடக்குமா, அதெல்லாம் தெரியாமல் தான் நான் போனேன். ஆனால் அங்கே போனால்
நான் எதிர்பார்க்காத வகையில் அவ்வளோ எளிமையாகவும் அவ்வளோ பெருந்தன்மையாகவும் அவங்க இருந்தாங்க. இன்னொரு சக நடிகரை எப்படி நடிக்கணுமோ எப்படி நடத்தணுமோ அதை 2 பேருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். வித்தார்த் நாடக காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர், ரொம்ப என்ன பண்ணியிருக்காருன்றது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு மேலே தான் இருக்கும் படத்தில். மற்றபடி பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பெருசாக சொல்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன். ரேடியோ நாடக காலத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும். அவருடைய சிறப்பம்சம் வந்து அன்றைக்கி எப்படி இருந்தாரோ அதே ஃபயரோட தான் இருக்கார், எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கார். அது வந்து நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். மனோபாலா சார் அவர் கம்ப்ளீட்டாக வேறு, எப்படி வந்தாலும் எப்படி பூந்தா அப்படி அதை பேசி முடிச்சுட்டு போகக்கூடியவர். எனக்கும் வித்தார்த் டான்ஸ் மாஸ்டருக்கு சொன்ன மாதிரி நடனம் வராது. நான் சொன்னேன் அப்போவே, இதில் போய் என்ன ஆட சொல்கிறீங்களே, ஜிமிக்கி கமல் நமக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் ஆடவே வேணாம், நீங்கள் அப்படியே நடந்து வாங்க, அது வந்துடும் அப்படின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடந்து தான் இருக்கேன் நான். ஆனால் அந்த காட்சிக்கு அது பொருத்தமாக இருந்தது. இது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே இந்த காட்சிக்கும் கதைக்கும் என்ன தேவை அப்படின்றத கொடுக்குறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க, முனைப்போடு இருந்தாங்க. அதுக்கு காரணம் எங்கள் இயக்குனர். அவர் எப்பயுமே வந்து எல்லாருக்கும் அவருடைய பொறுப்பை அப்படி தலையில் வச்சுட்டு அவர் விலகிடுவார். நாம தான் அதை தாங்கணும், நம்ம அதுக்கு பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைப்பார். அது இந்த படத்துலையும் எல்லாரும் அந்த பொறுப்பை எடுத்தாங்க. முக்கியமாக இந்த நிறைய காட்சிகள், அந்த ரேடியோ பூத்தில் பேசக்கூடிய அத்தனை காட்சிகள் ரொம்ப சீரியஸான காட்சிகள். அந்த அத்தனை சீரியஸான காட்சிகளும் ரொம்ப இயல்பாகி விட்டுட்டார். நாங்கள் இங்கே காட்டு அங்கே காட்டுன்னு இல்லாமல் அது போயிட்டே இருக்கு. அவங்களும் ஜோவும் நானும் சரி என்ன போகுது நின்றுடும் பார்த்தா நிற்கவே இல்லை. அந்த ஆளும் கட்டு சொல்ல இவங்களும் நிறுத்துது. நம்ம சும்மா தான் இருக்கிறோம், இருந்தாலும் எவ்வளோ நேரம் சும்மா இருக்குது. அப்படி தான் அந்த ஷூட்டிங் ஆனது. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத, நடிகர்களுக்கு அது நல்ல அனுபவம். ஏன்னா கிட்டத்தட்ட லைஃப் சவுண்டில் எடுக்கிற மாதிரி அது நடந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த இளம் இசையமைப்பாளர் பிரமாதமாக பாட்டுருக்காரு. அவங்க எந்த பாட்டு போடலன்னு சொன்னாங்களோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. காம்படிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது சிறந்த படமாக வந்திருக்கு. எல்லாருடைய உழைப்பும் அதுக்கு காரணம். அது எல்லாருக்கும் பின்னாடி இப்பயும் பின்னாடி இருக்கிற தயாரிப்பாளர், அவருக்கும் எனது நன்றி. உங்களுக்கு நன்றி, வணக்கம். A very good evening to everybody. First and foremost to the press, television, social media, newspapers. எல்லாருக்கும் வணக்கம். நான் படத்தில் ஆக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டாங்க. ஐம் டெல்லிங் யூ, ஐ டிட் நாட் ஆக்ட். தே பெய்ட் மீ டு ஜஸ்ட் ஹேவ் கிரேட் ஃபன். எல்லார் பற்றியும் ரொம்ப டைம் ஆகிடுது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ லாட் ஆஃப் டைம், பட் ரியலி every moment in this film was a joy. நானும் first I don't really worry a lot about ஒரு படத்துக்கு போகும்போது யார் இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு, but I was very 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 scared for Jo. What an actor she is. I've been a big fan of her. எப்போல இருந்த fan, and to be in front of her and act with her, அவங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. அப்படி கேமரா முன்னாடி நிற்பாங்க and then magic just happens. Look at that face. I was jealous of her every day. So I would be very nice to my cameraman sir. Sir, camera ஏன் மேலேயே வைங்களே அப்படின்னு. But really, thank you to my director who gave me எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாருன்னா எனக்கு அந்த செட்டில். I'm really grateful because I feel நான் ஒரு இந்தியாவில் ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு, அது ஒரு ட்ரீம் இல்லை, ஒரு வைல்டஸ்ட் ட்ரீம் கூட இல்லை எனக்கு. பட் கம்மிங் பேக் டு இந்தியா அண்ட் பீயிங் அமாங் சச் அமேசிங் டேலண்ட், குமரவேல் சார், just எனக்கு அந்த எவ்ரி டே இந்த செட் வாஸ் அ செலிப்ரேஷன். ஸோ ஐ ரியலி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. இந்த படத்தில் நான் தவிர வேறு யாரும் நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வெரி குட் casting, Mr. Dhananjayan sir. Thank you for calling me only me for this role. But jokes apart, I feel really blessed. Everyone, I have a story on all of you except for the people I did not work with. Kashif, the man of the hour, all the very best. May you make a name bigger than your uncle and your mom and everybody else. It's a great blessing to have when you start your career. So I'm sure the press will give you all the love that you deserve and need. And the songs in the Parthala are a highlight. I'm sure Ninglum Pathirkinga. And now the movie is going to be in your hands. Please take it to the people.
again I feel so happy. தமிழ் படம் பண்ணுறதுக்கு நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் இங்கே தான், இந்த ரோட்டில் நான் எங்கள் அப்பாவுக்கு கேரியர் நிறைய வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நானே இங்கே வந்து என் படம் பற்றி பேசுகிறதுக்கு நான் என்ன சொன்னாலும் அந்த ஃபீலிங் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த படத்தை பார்த்து நான் 1 way ticket சென்னைக்கு வாங்கணும், நான் சாமியை கும்பிடுறேன். ஸோ ஐ கெட் லாட்ஸ் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. Thank you so much for the warmth and love as always. Very, very happy Diwali to all of you and Jai Hind. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சய் சார் வந்து ஒரு விஷயமா எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாரும் அதை விட்டுட்டு எங்கேயோ போகிறாங்க. சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு லெட்டரில் சொல்லி கொடுத்துருந்தா கூட நான் அதை பற்றி பேசிடுவேன். இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் தனஞ்சய் சார் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. இப்படி ஒரு படம் இருக்குது, ராதாமோகன் சார் டைரக்ட் பண்ணுறாங்க, ஜோ மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா, அதில் ரோல் இருக்குது, முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் கனவு வந்து ராதாமோகன் சார்கிட்ட படம் பண்ணணும். அது வந்து நான் குரங்கு பொம்மை பண்ணும்போதே நானும் குமரவேலண்ணாட்ட வந்து ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தேன். எப்படியாவது அவர்கிட்ட ஒரு படம் பண்ணணும், ப்ரொடக்ஷன் கூட நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எப்படியாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் அவர் பேசலாம் அப்படின்னாங்க. அவர் டைரக்ஷன், அப்புறம் ஜோ மேடம். ஆக்சுவலி உண்மையை சொன்னால் திருப்பி நான் எல்லா இடங்களையும் பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளோட சீனியர் ஆக்டர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பொதுவாக ஒரு மேடையில் பேசுவோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவங்க சீனியர் ஆக்டர் அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு, ஏன்னா எங்கள் அம்மாவை எப்போதுமே எடுத்துக்கிறோம், எங்கள் அம்மாவுக்கு பிடித்த ஒரு நடிகை அவங்க, என்னுடைய மனைவிக்கு 2 பேருக்குமே ஒரு பிடித்த நடிகை. அதனால தான் அவங்களோட மகளிர் மட்டும் படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் இருக்கும்போது கூட அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒரு ½ டே தான் ஒர்க் பண்ணோம். அவ்வளோ ரொம்ப பேசிக்கிட்டதில்ல, ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்தது அப்படின்னு. அப்போ வந்து என் மனைவி கேட்டா, ஏன் நீங்கள் ஃபோட்டோ அவங்க எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்டா, நான் அப்போலாம் எடுக்கலை. இல்லைம்மா நெக்ஸ்ட் எங்கேயாவது பார்க்கலாம், பார்த்தா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கலாம் ஒன்று. ஏன்னா அவங்க என் மனைவி வந்து யார் கூடயும் ஃபோட்டோ எடுத்ததுன்னு கேட்டதே கிடையாது. நான் எனக்கு அது அப்படி எடுத்ததில்லை. அது கேட்டோன்னா இல்லைம்மா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா, இப்படி ஒரு படம் வந்திருக்கும்போது யார் மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தனஞ்சய் சார் சொல்லிக்கிறேன், ஒரு நல்ல படத்தில் எனக்கு கூப்பிட்டதுக்கு. அப்புறம் ராதாமோகன் சாரை பார்த்துட்டு அந்த படம் எனக்கு தெரியும், ஓகே. அவர் கதை நேரட் பண்ணோன்னே ஐயோ நான் தெரியாதனமாக அந்த படத்தை பண்ணுறேன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன்னு ஒரு பயம் வந்தது. ஏன்னா அவர் சொன்ன விதம் வந்து அமேசிங். அது வந்து இந்த ரோலை நம்ம எப்படி பண்ண முடியும், இதில் வந்து நிறைய அப்படி வச்சுருக்காரு நாட்ஸ், அப்படி அழகாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் ஒன்று அழகாக வச்சுருக்காரு. இதை பண்ண இல்லை கொஞ்சம் பதட்டம், நானும் அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ளே தைரியத்தை வச்சு பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படி முடிச்சுட்டு வந்தேன். அப்படியே ரொம்ப அப்படியே படப்படப்பாக ஏறிட்டு இங்கே வந்தேன். நான் ஒரு படம் ஷூட்டில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த படம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இந்த படத்துக்குள்ள எப்படி இவர் சொன்ன கதை ஃபீல்லே அப்படியே போயிடலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட வந்து சார்ட்டு சொல்கிறேன். சார் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இப்போ அந்த படம் போய் நடிக்கவே விருப்பம் இல்லை, இந்த நீங்கள் சொன்ன ஃபீல்டே அப்படி ஷூட்டிங் போய்ட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படத்துக்கு ஏன்னா ஒரு படம் ஷூட்லேருந்து தான் வந்தேன். அந்த டயத்தில் அங்கேருந்து ஃபோன், சார் இங்கே லொக்கேஷன் சரியில்லை, நம்ம படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அப்பா சரி ஓகே, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சரி சார் இது பண்ணலான்னு. அப்புறம் நான் குமாரண்ணாட்ட பேசினேன், அண்ணா இது நிறைய இப்போ இப்படி இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது, அது அந்த டேரக்டர் எப்படி திட்டுவாரா என்ன மறுபடியும் ஒரு சின்ன பதட்டம். ஏன்னா இது ஆக்சுவலி இது இதெல்லாம் சொல்கிறேன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துலையும் அப்படி ஒரு பதட்டம்லாம் நான் பட்டதே கிடையாது. எந்த படத்துலையும் அது வரலைங்கிறது அடுத்த விஷயம், வராமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தைரியம் இருக்கும், பண்ணுறதுக்கு பயம் இருக்காது. ஆனால் இந்த படம் வந்து ஏன் எனக்கு அப்படி ஒரு பயம் இருக்குன்னு எனக்கே தெரியல, ஒரு பயம் இருந்தது. நான் அதெல்லாம் இல்லைடா, அது ரொம்ப கூல்டா, உனக்கு என்ன தோணுதோ நீ சொல்லலாம், அதை அங்கே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. அப்போ எனக்கு ஒரு சீன் சொன்னார், என்னென்னா இதுதான் ஃபஸ்ட்டு அதான் எடுக்க போகிறோம், ஒரு லென்த்து ஷார்ட்டு, அந்த ஒரு 3 நிமிஷம் அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், ஏன்னா இதை போய் ஃபஸ்ட்டு இல்லை நான் முதல்ல சின்ன போயிட்டு மறுநாள் ஏன் என்ன அப்படின்னாரு. இல்லை நான் உங்களை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதனால் அப்படி பண்ணணும். சரி ஓகே அப்படின்ட்டார் டக்குன்னு. அப்போ லொக்கேஷன் போன அன்றைக்கி ஜோ மொதல் நாள் ஷூட் போகும்போது ஷூட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போனோம். பூஜை முடிஞ்சு ஷூட் பார்க்குறதுக்காக
அப்போது ஜோ மேடம் ஆக்ட் பண்ண பார்த்தோன்னா ஆஹா பயம் வந்துருச்சு. அவர் டேரக்டர் வேறு எப்படி அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன சொல்கிறதுல புரியல. ஐயோ இவங்க வேறு இல்லை, சீன் பூரா அங்கே கூட இருக்குது, எப்படி ஆக்ட் பண்ண போகிறோன்னு. இது எங்கே எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, கூத்துப்பட்டறையில் நான் நாடகம் பண்ணும்போது ஒரே ஒரு நீலியா வெக்சல்னு ஒரு டைரக்டர், அவங்க நாடகத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறேன் ஒரு ஸ்டேஜ் ஷோவில். அதில் வந்து ஒரு விசில் அடிக்கணும். கலைராணி அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட வந்து ஒரு விசில் அடிக்கணும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஜானகி எம்ஜிஆர் ஜானகியில் வந்து 11 ஷோ போட்டோம். 11 ஷோவும் எனக்கு ஆக்சுவலி நல்லா விசில் அடிப்பேன். அந்த 11 ஷோவும் எனக்கு விசில் வராது. ஏன்னா அந்த டேரக்டர் கண்டவொன்னு ஒரு கை காலெலாம் ஒரு ஆட்டம் ஆடும். எனக்கு அது மாதிரி தான் அவங்கள பார்த்தோன்னு ஒரு ஆட்டம். ஏன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. சரி நம்ம ஷூட் போகிறோம், நம்ம அந்த சின்ன தானே, நானும் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். போனால் தலைவன் யார் எம்எஸ் பாஸ்கர் சார், அவரோட சீன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷன் இப்படி உட்காந்து சிரித்து பேசிட்டு, விதார்த்து உன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேச, அண்ணா என்னென்னா ரொம்ப நன்றி. நான் அங்கே போன டைனிங் டேபிளில் உட்காந்து டபால் அழுகிறேன், டபால் ஆத்தாடி நம்ம வந்து ஆசைப்பட்டதே தப்பு போல் இருக்குது இப்படி ஒரு டீமுக்குள்ளே அப்படி பண்ணுறாரு அந்த மனுஷன். பண்ணிட்டு ஓகே நான் கிளம்பிட்டாருங்க. அவர் என்கிட்ட வந்து நல்லா பண்ணேன், நான் நல்லா பண்ணீங்களா, என்னமோ பண்ண வச்சிங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இது இல்லாமல் அசோசியேட் டைரக்டர் அப்படியே அங்கே வந்துட்டு சார் நான் அந்த தைரியத்தில் வர வச்சு ஓகே சார் இந்த சீன் போகலாம், அந்த சீன் போகலாம், நாலு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன முடிஞ்சால் அந்த சீன் போகலாம் அப்படின்னா, சரி சார் ஓ அப்போ அது நீங்கள் ரெடியா அப்படின்னா, ரெடி அப்படின்னு இவர்கிட்ட போய் சொன்னேன், விதா அந்த சீன் நீங்கள் ரெடின்ட்டிங்களா மேம், ஆமாம் சார் முடிச்சுட்டு போகலாம், அப்போ அதே ஃபஸ்ட்டு போகலாம். ஆஹா தெரியாதனமா வாயை விட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலி அங்கே அந்த டீம் அன்றைக்கி வந்து போனோன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஓகே ஆச்சு. அவர் டேரக்டர் வந்து பயங்கரமாக அப்படி ஒரு என்ஜாய் கற்றுனார். இங்கே வச்சு பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார். அந்த ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் அங்கங்கே ஜம்ப் பண்ணுறேன், வேறு வழியே கிடையாது. ஏன்னா மைண்டில் நான் ஏன்னா ஆக்சுவலி இது கடைசி பேசுகிறவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை, இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா எல்லோரும் நிறையா பேசிடுவாங்க. இப்போ நம்ம மைண்டில் ஓடுறது எதுவுமே நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே பண்ணல. இந்த சீக்வன்ஸ் இந்த படத்தில் எல்லோரும் நல்லா நடிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கலாம், அப்புறம் கேமராமேன் சார். அவர் வாயை திறந்து கூட பேச முடியும், அதான் உண்மை. அவர் வந்து அது அவ்வளோ அமைதியாக, அப்போ அந்த மூடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இந்த 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 டீம் தான், அதுதான் அப்படி நடந்தது. அன்றைக்கி முடிச்சுட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். சரி நான் மேடம் கூட எப்படி பண்ணுறது, ஏன்னா ஷூட்டு இதில் வந்து அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க, சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா. ஆக்சுவலாங்க உண்மையை சொல்லப்போனால் இப்படி ஒரு ஆக்டரை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். நான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இவங்க வந்து நான் சினிமா வரதுக்கு முன்னாடி இவங்க படங்களை பார்த்து தான் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்குறேன். அந்த படங்கள்லாம் பார்த்து நான் வரும்போது அவங்க வந்து மேரேஜ் பண்ணி போகிறாங்க. அப்படி பார்த்த ஒரு ஆக்டர்ஸ் அப்புறம் போனது வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில் போய் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் இப்படி கரெக்டாக பேசுவாங்களா, அவங்கள்ட்ட தைரியமாக பேசலாமா அப்படின்லாம் அவங்க எனக்கு அது வந்து அவங்க தான் ஆக்சுவலி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஜோன் கூப்பிடுக்குதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது வந்து மேடம்ங்கிற தவிர்த்து. ஏன்னா அவங்க மேலே அப்படியே ஒரு மரியாதை வந்துருச்சு, ரொம்ப பிரமாதமாக. எனக்கு நான் அந்த படத்தில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முழு கிரெடிட்டு அவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வந்து ஆக்சுவலி நான் இவ்வளோ தூரம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லா படங்கள்லையும் பேசியிருக்கேன். ஆனால் இவ்வளோ நர்வஸ் ஆகிலாம் பேசினதே கிடையாது. அவங்கள பார்த்து எனக்கு அது ஒரு தோணுச்சு, அப்படி பிரமாதம் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா ஜோ மேடம் தான், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராதா சார் ஆக்சுவலி ஒன்று அங்கே நாங்கள் பூஜை பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க, என்ன உங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் ஒன்று விட்டாங்க. ஏன்னா சாரோட படங்களில் நடித்த ஆக்டர் பூரா எல்லா படங்களையும் இருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து எல்லோரும், எத்தனை குமரன்லேருந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். நான் கதாநாயகன் கூட வேண்டாம், நீங்கள் சின்ன கதாபாத்திரம் கொடுத்தா கூட உங்களுடைய படங்களெல்லாம் என்னை இழுத்துக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து நான் அப்பப்போ சொல்லுவேன், நான் தேடி பிடிச்சி படம் பண்ணுறது காரணமே வந்து பணம் அதெல்லாம் விட்டுட்டு என் வீட்டுக்குள்ளே நான் இப்படிலாம் படம் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு லைப்ரரி மாதிரி வைக்கணும்னா இந்த மாதிரி படங்களை தான் வைக்க முடியும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமான படம் இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடும், பயங்கரமாக அது பண்ண, அது கண்டிப்பாக அதோட வேலை இருக்கும். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் இது. முழுக்க
ஜோதிகா மேடத்தோட பிரமாதமான இது வரைக்கும் நீங்கள் பார்த்த நடிப்புலேருந்து இன்னும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இன்னும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவங்க படம் பண்ணுவாங்களான்னு நான் தான் கேட்கணும். ஏன்னா அப்படி ஒரு பிரமாதமான படத்தை பண்ணிட்டாங்க, பிரமாதமாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கேரியரில் இது ஒரு ரொம்ப பெஸ்ட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அந்த படம் பார்த்ததில் ரொம்ப நம்புகிறேன். அவங்களுக்கு எப்படி இருந்தால் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் தெரியும். ரொம்ப பிரமாதமான படைப்பு. ராதாமோகன் சார்ட்ட இப்படியே ஒரு சின்ன இதில் வந்து கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு படங்களையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கொடுங்க. அப்புறம் ஜோ மேடத்துலேயே நான் இந்த படம் மூலமாக சொல்லிக்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது சினிமா அப்படி ஓடுற மாதிரி கூட சொல்லுங்கள், வந்து நான் வந்து பண்ணிட்டு போகிறேன். என்னென்னா தியேட்டரில் விட்டுட்டு நான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணதில்லை. இது எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் என்னென்னா நான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் எந்த படத்துலையும் நான் ஒர்க் பண்ணதில்லை. எல்லாமே வந்து அவங்க டேரக்டர் சொல்லுவாங்க, நான் ஒன்று தோணும் அப்படி போயிடும். இந்த படம் மட்டும்தான் நான் நிறைய பென்சிலெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறதெல்லாம் நான் நிறைய யோசித்தேன். இவ்வளோ யோசனைகள் வேறு எந்த படத்துக்குமே இல்லை. அதுக்கு காரணம் ஒரு ராதாமோகன் சார் படம் எனக்கு பிடித்த ஒரு இயக்குனர்கிட்ட பண்ணுறேங்கிறதா, இல்லை இப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் கூட பண்ணுற பயமா அப்படிங்கிற என்னை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறேன். அதனால தான் 2 பேர்த்தையுமே இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் படம் பண்ணுங்கள், சின்ன ஒரு கதாபாத்திரம் தான் கூப்பிடுங்க, என்னை வந்து திருப்பி நான் தியேட்டரில் போய் நடிப்பு கற்றுக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து நடிப்பை கற்றுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எனக்கு மைனாவுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலி இது சொல்லணும், ஏன்னா மைனா எங்கே போனாலும் மைனா எந்த படம் பண்ணால் சார் மைனா ஹீரோவில் அப்படின்னு. இப்போ தான் இந்த படத்துக்கு இப்போ லொக்கேஷன் பார்த்துட்டு நீ காலையில் தான் வந்தேன். இப்போ மட்டும்தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஜோ மேடம் பண்ண மாட்டீங்களா காட்சி மொழி அப்படின்னு. அது இடையில வந்து அங்கே மாறிச்சு. எங்கே மாறிச்சு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மாறிச்சு. தலை படம் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிச்சு. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோ மேடம் பண்ணியிருக்கீங்களே காட்சி மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிச்சு. எனக்கு அப்போல்லாம் கேட்பாங்க மைனாவுடைய சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா, நான் ஒவ்வொரு படத்துடைய பாடல்களும் நல்ல பாடலாக வரும். ஆனால் அந்த படம் வெற்றி அடையாமல் போனதுனால அந்த பாடல் சரியாக பெரிய ரீச் ஆகாமல் போயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னோடய பாட்டு ரொம்ப பிரமாதம் பிடிச்சிருக்கேன். நல்ல சாங்கு. ரொம்ப ரொம்ப நன்றி காசிப் அவர்களுக்கு. மாஸ்டர் அவங்க வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க, என்னை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு. என்னென்னா நான் தான் ஆடத்தெரியலே சொல்லிட்டேன். இங்கே வேறு மேடையில் கூப்பிட்டு எல்லாம் வச்சு அவருக்கு ஆடத்தெரியலன்னாரு. அவருக்கு 3 நாள் வேறு ட்ரைனிங் கொடுத்தேன். நீங்கள் வேறு நினச்சிங்க 3 நாள் ட்ரைனிங் கொடுத்து அப்படி ஆடி இருக்கிறான். இல்லை கூப்பிட்டு வச்சு பாராட்டுற மாதிரி அர்த்தம் விட்டீங்க. ஆக்சுவலி என்னென்னா அது அவங்க அங்கே பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லவே மாட்டீங்களா. அங்கெல்லாம் பண்ணது பிரமாதம் பண்ண விட்டுட்டு இங்கே வந்து திடீர்னு 48 ஏங்க நமக்கு சும்மாவே நடக்க வரதே வராது. இதில் வேறு டான்ஸு சரி அது பண்ணியாச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே போயிடலாம் பண்ணலாம். அந்த டைத்தில் நமக்கு கொஞ்சம் ஆடையில் சுகர் வந்த மாதிரி ஆகிடும். ஏங்க சாப்பாடு ஏதாவது சொல்லுங்கள், சாப்பாடு சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான் வேலையாக இருக்கும். அங்கே வந்து இங்கே வந்து பார்த்தா 48 பண்ண போகிறவங்க 48 அப்போ என்ன பண்ணுறது, லிப் மூமெண்ட் வேறு பிடிக்கணுமா, விடுவிடுன்னு வேறு ஓடணுமா, இதில் வேறு அவங்க வேறு நிற்பாங்களா. நான் என்ன பண்ணேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த சில இடங்கள்லாம் எங்கே இது நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாடல் வந்து. எனக்கு தெரியல எனக்கு என்ன ஆட வரும்னு. அதில் பார்க்கையில் நான் உங்களை நல்லா கொஞ்சம் ஆடி இருக்கிறேன், எனக்கு என் லெவலுக்கு நல்லா ஆடி இருக்கேங்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் டயலாக் ரைட்டர் அவங்க வந்து இந்த படத்துடைய ஆக்சுவலி இரும்புத்திரை பார்த்தோன்னே அவருடைய வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த படத்துக்கு பெரிய பலம் வசனமாக இருந்தது. இந்த படத்திற்கு வந்து பெரிய பலம் அந்த வசனம், அதுவும் ஒரு இது. அதனால தான் என்னுடைய அடுத்த படத்திற்கு அவர் கெஞ்சி கூத்தாடி ஒரு படத்துக்கு நான் கூப்பிட்ருக்கிறேன், அண்ணன் இன்றைக்கி தான் எழுதணும் அப்படின்னு. நான் அப்படி ஒரு ரைட்டர். குமரன் இதில் மித்தவங்க சொல்லுவாங்க, குமரன் நான் சொல்ல எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து இதில் வரல ஒருத்தர் மயில்சாமி எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேஜு அவனுக்கு கேட்கவே வேணாம், அவன் வந்து அப்பாவும் ஆக்டரு அம்மாவும் ஆக்டர். அவன் வரையிலே ஒரு பெரிய நமக்கு சொல்கிறான், நான் இல்லைடா இது இப்படின்னா இல்லை அங்கிள் அது அப்படிங்கிறான். சரி இவன்ட்டு தான் நம்ம கற்றுக்கணும், வாங்க முடிச்சு சாமம் இருப்போம் அப்படின்னு. எல்லாருமே அந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். அதில் இப்படி ஒரு படத்தில் நானும் இப்படி ஒரு அழகான ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் வந்து இவங்க படத்தில் நான் இருக்கிறதில்ல, இந்த வெற்றி எனக்கும் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நான் பெருசாக நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
ஒரு ரீமேக் பண்ணுறது எப்போவுமே ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா ஒரு ஹிட்டோட ஃபிலிம் தான் ரீமேக் பண்ணுவாங்க. அண்ட் எப்போவுமே ஒரு ஹிட் ஃபிலிமில் the performances will be outstanding. இந்த படத்தில் ஸ்பெஷலாக வித்யா பாலன் மேம்'s performance was outstanding. ஸோ அதை மைண்ட்லேருந்து எடுத்துட்டு அதை தள்ளி வச்சுட்டு we have to go our way. ஸோ நாங்கள் இந்த படம் ஷூட்டிங் பண்ணுறப்போ படமே பார்க்கல, சீன்ஸே பார்க்கல, எதுவுமே பார்க்காம நம்ம ஃப்ளோலேயே போயிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி அ ஃப்ரெஷ் அப்ரோச் ஒரு ரீமேக் பண்ணுறப்போ. ஓகே, அடுத்த கேள்வி இங்கே இருக்க நம்பர்களே கேட்கலாம். எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. ஒவ்வொரு கேரக்டர்ல நான் இப்போ பண்ற ஒவ்வொரு கேரக்டர்ல என்னோட அம்மா அண்ட் நான் அவங்களுக்கு கொஞ்சம் அம்மா தான் கூப்பிடுவேன், என்னோட மதர்லாம் அம்மா தான் கூப்பிடுவேன். ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் எப்பவுமே இன்ஸ்பிரேஷன். ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி வாழணும்னு டீச் பண்ணியிருக்காங்க என்னோட அம்மா. அண்ட் என்னோட மதர்லாம் அம்மா அவங்க வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி டுகெதர்னஸ், வேல்யூஸ், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், எப்படி ஒரு ஃபேமிலி முன்னாடி வச்சுட்டு அப்புறமா நம்ம வேலை நம்ம பார்க்கணும், அது எல்லாமே அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துமே பேலன்ஸ் ஆகி அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு எப்போவுமே இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஹீரோஸ். ஸோ கண்டிப்பாக லக்ஷ்மி அம்மா விஜயலட்சுமியில் ஃபுல்லாகவே இருக்காங்க. சூப்பர். அடுத்து ஹைபோதெட்டிக்கலா கேக்குறேன். நான் சூர்யா கெஸ்ட் கூப்பிட மாட்டேங்க. அவங்க அது டைரக்டர் கிட்ட கேட்கணும். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 13 years 10 years 2008 2007 8 அதான் 8 10 years 7 marriage year. So almost 10 to 11 years. But first day அந்த old times மாதிரி இருந்துச்சு. அப்படியே சேம் பாசிட்டிவிட்டி, சேம் கனெக்டிவிட்டி, அதே ஃபர்ஸ்ட் டேக், அதே லென்த்தி ஷாட், சேம் லீவ். I think நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸில் my best chemistry is with Radha Mohan. சூப்பர் சூப்பர். யா அவங்களுக்கு எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லா படம் பார்ப்பாங்க. எல்லா படம் பார்த்துட்டு எனக்கு ஃபேமிலியில் அதிகமாக அவங்க தான் பேசுவாங்க, பாசிட்டிவிட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆக்சுவலி அவங்க எல்லா படம் போய் தியேட்டரில் தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லா படங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்து இது கொஞ்சம் ரொம்ப பிரைட்டான ஒரு கேரக்டர். 36 வயதுல வந்து வசந்தி கொஞ்சம் இந்த அளவுக்கு ஹைப்பர் இல்லை. இதில் காமெடியும் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் ஷி வாஸ் மோர் வெளியில் போகணும் அந்த ஒரு இது இருந்துச்சு, வெறி இருந்துச்சு அதில். இதில் வந்து இது பண்ணணும், பட் அதே சமயத்தில் ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இந்த படமோட ஹைலைட்டே எனக்கு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ட்ராக் தான். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங், அது ஒரு ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு படத்தில் பிடிச்ச பெஸ்ட் பார்ட் இஸ் த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே, லாஸ்ட் ஒரு क्वेश्चन எடுத்துக்கலாமா? யா யா தெரியலங்க, எல்லாமே சொல்றாங்க நான் ஓவரா பண்றேன், 4 வாட்டி ஜாஸ்தி பண்றேன், 8 வாட்டி. இப்போ எனக்கு புரியல, நான் கரெக்டா பண்ணிட்டேன் இல்லை என்ன பண்ணிக்க பண்ணல. ஆமா, ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. லக்ஷ்மி சொன்ன மாதிரி இந்த படம் மாதிரியே ஷூட் பண்ணல, அப்படியே ஒரு 30 daysல அப்படியே சிரிச்சுட்டு படம் அப்படியே முடிச்சோம்.
ஒரு டேல அட்லீஸ்ட் 3-4 சீன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி சீன் இஸ் ஹெவினா எமோஷ்னலி, அது காமெடி இருக்கும், இல்லைன்னா க்ரைம் சீன் இருக்கும். ஸோ ஆக்சுவலி 5 to 6 நடுவில் டக்குன்னு ஒரு சீன் ஷூட் பண்ணிடுவார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன். அது தேஜஸ் அண்ட் மை சீன் நினைக்கிறேன். அது 5 மணி ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 மணிக்குள்ள ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன் ஆஃப் த ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் லைட் ஹார்ட்டட் ஃபன் ஃபில்ம். அண்ட் தனஞ்சயன் சார்னால தான் இந்த படம் ஃபுல் ஏசியில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் பண்ணது எல்லா 50-55 ஃபிலிம்ஸில் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ ஷாட் இன் ஏசி ஃபுல் ஃபிலிம். ஸோ கேரளானே தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ அவங்க அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு ஹி ஹேட் கெப்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட். அண்ட் எல்லாமே நிறைய பேசியிருக்காங்க என்னை பற்றி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மீனா ராதா பற்றி சொல்லிட்டேன். we have always have the same chemistry. பட் பார்த்திபன் சார் ஒரு ஆர்டிஸ்டாக வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ரைட்டிங் இல்லைன்னா அவங்க பெர்ஃபார்மே பண்ண முடியாது. இதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், நான் இந்த படத்தை பாடியிருக்கேன், என்னை பாட வச்சாங்க. ஸோ அது தெரியாமல் தட் ஐ நோ ஹவ் டு சிங், நான் எனக்கு என்ன மாதிரி வாய்ஸ் இருக்குது அது எல்லாமே தெரியாமல் அவங்க எல்லாமே எழுதியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டருக்காக அவங்க தாண்டி மை இமேஜ் தாண்டி எழுதியிருக்காங்க. அப்போ தான் வி ஆல்சோ கெட் திஸ் ஃபீலிங் டு முன்னாடி வந்து சரி நான் வில் பர்ஃபார்ம் திஸ். யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சில பீப்புள் தான். ஐ திங்க் ராதா மோகன் அண்ட் பார்த்திபன் சார் தேங்க்யூ. அண்ட் நான் சொல்கிறேன், நிறைய பேசியிருக்காங்க என்னை பற்றி. சொன்னால் தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாருக்கும். மகேஷ் சார் இஸ் என்ன சொல்கிறது, அவங்க இந்த 4-5 சீன்ஸ் அவங்க தான் இந்த படம் பண்ண முடியும் ராதா கூட. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் கேன் வொர்க் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் பார்க்கும்போது அப்படியே ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சு. எல்லாரோட ஸ்கின் டோன் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் வி ஆர் லுக்கிங் ஃப்ரெஷ். ஒரு காரணம் ஏசி, ரெண்டாவது காரணம் மகேஷ் சார். அப்புறம் கதிர் சார் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் மாதிரியே இல்லை. அவங்க அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ கதிர் சார் டு கிவ் த ஃபிலிம் சச் எ நைஸ் லுக். லக்ஷ்மி, தேங்க் காட் அவங்க கடைசி ஷெட்யூலில் வந்தாங்க. ஏன்னா அவங்க போர்ஷன் ஃபினிஷிங்க்கு அப்புறம் 2-3 நாள் பேட்ச் ஒர்க் இருந்துச்சு. எல்லாமே டல் ஆகி யாருமே மூட் இல்லை ஷூட்டிங்கில். ஏன்னா லக்ஷ்மி இல்லை. ஸோ ஷி வாஸ் லைக் த லைஃப் ஆஃப் த செட். எனக்கே நிறைய ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணல. ஐ திங்க் 3 ரோசஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹேவ் விமன் ஆன் த செட். இட்ஸ் ஸோ நைஸ். இட்ஸ் சச் அ நைஸ் திங். ஸ்ரீயங்கா, லேடி, பூர்ணிமா, மை காஸ்டியூம் டிசைனர் சொல்ல முடியாது, என்னோட ஃபேமிலி. ஸோ நான் ஒரே டைப் ஆஃப் ரோல் பண்ணுறேன். புடவை கட்டிட்டு அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபோட ரோல் பண்ணுறேன். பட் ஒவ்வொரு தடவை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பூர்ணிமா தான் காமிக்கிறாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரே லுக்கில் டிஃப்ரெண்ட் சாரீஸு, ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸு, ஒவ்வொரு பாவம் நான் உங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். பட் somehow she is managing with me. Thank you Purnima. So Lakshmi was like the life of the set. So thank you Lakshmi. Bhaskar sir, அவங்க பற்றி என்ன சொல்கிறது, அவங்க வந்து டைம்ஸ் கமல் சாருக்கு அப்படி தான் பார்ப்பேன். அவங்க ஆக்ட் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு அப்படி தான் அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஒரே டேக்கில் எல்லா டயலாக்ஸ் அப்படியே லிசனிங் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க, அப்படியே நடுவில் சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்துட்டு we forget that we are also shooting. So always learning from you Bhaskar sir, always learning. Vidat என்னை பற்றி பேசுகிறாரு. பட் நீங்கள் படம் பார்த்துட்டு பாருங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஷாட்டில் போகிறேன்னா அவங்களும் என் கூட ஒரே ஷாட்டில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா ஹீரோஸோட ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இருக்காது. ஆக்சுவலி மேக்ஸிமம் ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இருக்காது. எனக்கு என்னோட கரியரில் சூர்யா, அஜித், மாதவன் இவங்க 3 பேரோட ஒர்க் பண்ணுறப்போ I was very comfortable. அதுக்கப்புறம் விதார்த் தான். So I had a very very good level of comfort and there's a very nice husband wife chemistry in the film. எனக்கே இந்த படம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ
பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஐ ஹோப் இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் கப்பிள்ஸ். ஸோ பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். சும்மாவே எனக்கு வந்து பேசுகிறாங்க, எனக்கு பயம் இல்லை, ஒன்றும் பயம் கிடையாது. Kashif, my favorite 2 songs, Dirty Pondati and Po Urave. இந்த 2 songs எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. All the best Kashif. And first time நான் இவ்வளோ பேசுகிறாங்க பார்த்தேன். Kashif இது வரைக்கும் இவ்வளோ பேசல. But every song is very different from each other. So all the best Kashif. மனுபாலா சார், நாங்கள் நிறைய ஒர்க் பண்ண படத்தில், ஆனால் அந்த 5-6 சீன்ஸ் அப்படியே சிரிச்சு இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எனக்கு ஒரு கொடை கொடுத்தாங்க. அந்த கொடைக்குள்ள ஒரு ஃபேன் இருக்கு, அது சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணி சொல்லிட்டு கொடை கொடுத்தாங்க. தேங்க்யூ மனுபாலா சார். தேங்க்யூ. கும்ரவேல் இஸ் அது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது சீனில் அவங்க it's not like he's not acting அந்த மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஐ திங்க் ஹீஸ் ஆக்டட் வெரி வெல் அண்டர்பிளேட். ஸோ ஐ ரியலி சூப்பர் கும்ரவேல். எனக்கு வந்து அது அண்டர்பிளேயிங் தான் ரொம்ப கஷ்டம், என்னால் பண்ண முடியாது, நான் எப்பவுமே அதிகமாக பண்ணுவேன். ஸோ சூப்பர் கும்ரவேல். அண்ட் விஜி, தேங்க்யூ வெரி மச். எனக்கு நிஜமாவே வயசாகிடுச்சு, எப்போ ஆட முடியாது. ஸோ அவங்க வந்து பாவம் தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் கேப்சர் பண்ணிட்டு எனக்கு ஆட வச்சாங்க. இப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ விஜி. அண்ட் தேஜஸ் வாஸ் அனதர் லைஃப் ஆஃப் த செட். நான் வந்து அத்தனை ரிடில்ஸ் கேட்டிருக்காங்க இந்த படத்தில், அத்தனை ஜோக்ஸ், அத்தனை ரிடில்ஸ். நான் ஒரு அம்மா ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன். என்னோட பசங்க வீட்டில் எப்பவுமே அவங்களுக்கு போர் அடிச்சாலும் டிவி இல்லைன்னா ஐபேட் இல்லைன்னா ஐஃபோன் கூட விளையாடுவாங்க. பட் இந்த பாய் ஒரு வாட்டி கூட செட்டில் ஐ கேன் see a phone and iPad or a TV in his hand. புக்கும் பார்க்கல. பட் அது எனக்கு ஒரு வெரி வெரி டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன் அபவுட் ஹிம். ஏன்னா he used to make conversation with everyone. அது ஒரு பெரிய ஆர்ட். இன்னைக்கு வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பர்த்டே இருந்தால் கூட எல்லாமே வந்து ஒரு SMS அனுப்பிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங் டு see in a child. It was very inspiring. Now I went home and I told my children there's an Anna on the set and he doesn't use iPad and iPhone and anything, and he talks to everybody on the set. So super, they just keep it up. Great. Thank you very much. நிறைய பேசியிருக்காங்க. பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். இது ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, இந்த படம் என் கரியரில் ரொம்ப முக்கியமான படம், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஆஸ் அ மூவி, அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். ஸோ ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. சூப்பர். ஹரி.